சிவரஞ்சனி, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை ஒட்டி இந்த மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய டிட்வா புயலானது கடந்த 6 மணி நேரத்தில் நகராமல் அதே இடத்தில் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. இது தொடர்ச்சியாக சென்னையினுடைய கிழக்குல 50 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றிலிருந்து சென்னையினுடைய பல்வேறு பகுதிகள் மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு என்பது அதிகம் இருந்தது. இந்த வகையில் இன்று 4 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் இன்றைய தினமும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததை தொடர்ந்து நேற்றிலிருந்து இந்த பகுதிகளிலும் மழைப்பொழிவு என்பது அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை நேற்று காலை முதல் தொடங்கிய மழைப்பொழிவு தொடர்ந்து இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு அருகில ரொம்ப நேரமா இருக்கு. இது இன்னும் நகர்ந்து செல்ல எவ்வளவு நேரம் எடுக்கும்? மழை எப்படி இருக்கு? இன்று மாலை இரவு வரைக்குமே இன்னும் அடுத்த 18 மணி நேரம் இப்ப நமக்கு அருகில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இன்று இரவுல நமக்கு மெதுவாக நகர்ந்து சென்னைக்கு அருகே, அதாவது சென்னைக்கு கொஞ்சம் கீழன்னு சொல்லலாம், மேபி இந்த மகாபலிபுரம் ஆர் கல்பாக்கம் அந்த பக்கத்துல அந்த மாதிரி இடத்துல நிலத்தை நோக்கி மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ இன்றும் நமக்கு அருகிலே இன்னும் அடுத்த 12 இருந்து 18 மணி நேரம் நம்ம அருகிலே இருக்கிறனால விட்டு விட்டு நமக்கு மழை வரும். ஒரு நல்ல ஸ்பெல் வரும், பிரேக் இருக்கும், நல்ல ஸ்பெல் வரும், பிரேக் இருக்கும். ஸோ அதே பேட்டர்ன் இன்றும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பர்டிகுலரா சென்னை மற்றும் திருவள்ளூர்ல கனமழை பெய்யறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இப்ப பிற மாவட்டங்கள்ல, தமிழ்நாடோட பிற பகுதிகளில் மழை எவ்வாறு இருக்கும்? மாடரேட் ரெயின்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல நமக்கு நேற்றுக்கு சில பகுதிகளில் மழை பெய்யுது. அதே மாதிரி இன்றும் மதுரை, விருதுநகர், டெல்டால சில பகுதிகளில் அந்த இன்ஃப்ளோ பேண்ட்ஸ், அந்த காற்று கன்வெர்ட் வழி சொல்லுவாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாம் நம்ம இன்றும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இது உள்நோக்கி நகர்ந்த பிறகு, சப்போஸ் நமக்கு ஒரு மாலையிலோ இல்ல இரவுலையோ நமக்கு உள்நோக்கி நகர்ந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கு ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இங்கெல்லாம் கூட மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நகர்ந்து போன பிறகு, அதாவது அந்த டைமிங் எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியல. பட் இந்த இரவு அது நகர்ந்து நிலப்பகுதியில போயிடும்ன்றதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இப்போ நீங்க குறிப்பிட்டது போலவே சென்னையில விட்டு விட்டு நேற்றைய தினம் மழை பொழிவு இருந்தது. கனமழையை பார்த்தோம், அதுக்கு பிறகு கொஞ்சம் பிரேக் இருந்தது. இந்த மாதிரியான பேட்டர்ன் நேற்று இருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த வகையில சென்னைக்கு நேற்றைய தினம் எந்த அளவுக்கு மழை பொழிவு கிடைத்திருக்கு? நம்ம ஒரு அதிகனமழையிலே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட சில பகுதியில வட சென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதியில, கடலோர பகுதிகளில் நமக்கு கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டருக்குங்களே சில பகுதிகளில் நம்ம பதிவாயிருக்கிறத பாக்குறோம். மற்ற பகுதிகளில் இப்ப நுங்கம்பாக்கம் போன்ற பகுதிகள் கிட்டத்தட்ட 170 மில்லிமீட்டர்ல இருந்து 200 மில்லிமீட்டர் வரைக்குமே நம்ம பதிவாயிருக்கிறத பாக்குறோம். ஸோ சென்னை முழுவதுமே நமக்கு கிட்டத்தட்ட 150 மில்லிமீட்டர்ல இருந்து 220 மில்லிமீட்டர் அந்த ரேஞ்சில நம்ம சொல்லலாம். ஸோ எல்லா இடங்கள்லயுமே கனமழை பெய்திருக்கு. சில இடங்கள்ல அதிகனம், அதாவது 200 மில்லிமீட்டருக்கு மேல சில இடங்களே நம்ம பதிவாயிருக்கிறத பாக்குறோம். இன்று அதே மாதிரி இருக்குமா அப்படின்னா நமக்கு சொல்ல முடியல. பட் நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த காற்று சுழற்சி அடுத்த 12 இருந்து 18 மணி நேரம் நமக்கு அருகிலே இருக்க போகிறது. ஆஸ் லாங் அஸ் நமக்கு சென்னையை விட்டு தாண்டி போகாத வரைக்குமே நமக்கு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சென்னையை விட்டு தாண்டி போயிட்டால் மழை குறைந்துவிடும். ஸோ சென்னை விட்டு தாண்டி போவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. ஏன்னா அது கீழ் நோக்கி செல்கிறது. அதாவது சென்னைக்கு கீழே கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத தான் பாக்குறோம். அதாவது நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல கரையை கடக்கிற மாதிரி பாக்குறோம். கரையை கடக்கிற இடத்துல பெரிய மழை இருக்காது. அதே நேரத்துல கரையை கடக்கும் போது பயங்கரமான காற்றோ அந்த மாதிரி வீசுற அந்த மாதிரி பெரிய நிகழ்வுலாம் எதுவும் இருக்காது. காற்று கொஞ்சம் இருக்கும், பட் நாட் நம்ம த்ரெட்டனிங் அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ மழையானது நமக்கு சென்னை மற்றும் திருவள்ளூர்ல நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உள்நோக்கி நகரும் போது காஞ்சிபுரம்லாம் கூட நேற்றுக்கு மாநகரத்துக்கு பெரிய மழை, கனமழை இல்லை, அதிகனமழை இல்லை. நேற்றுக்கு இன்றுலாம் அவங்களுக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். நம்ம வடகிழக்கு பருவமழை தொடங்கிய போது பிற மாவட்டங்கள்ல மழை பொழிவு இருந்தாலும் கூட சென்னைக்கு குறைவான அளவுல தான் இருந்தது. இப்போ அதை சமப்படுத்தும் நிலையில அதிக மழை பெய்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா?
நமக்கு சராசரியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 மாதங்கள்ல, அது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல சென்னை போன்ற இடங்களுக்கு, நமக்கு சென்னைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 850 மில்லிமீட்டர், 850 மில்லிமீட்டர் மழை நமக்கு சராசரியா பெய்ய வேண்டியது இருக்கிறது. நமக்கு நேற்று காலை வரைக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 மில்லிமீட்டர் கிட்ட நமக்கு மழை கிடைச்சிருந்ததை பார்த்தோம். இன்று கிட்டத்தட்ட ஒரு 150 இருந்து 200 மில்லிமீட்டர் ஆட் ஆயிருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ 550 to 600 மில்லிமீட்டர்ஸ் நமக்கு வந்திருக்கும். இப்ப டிசம்பர் மாதம் இருக்கு. இதுக்கப்புறமும் நமக்கு சில நாட்கள்ல மழை இந்த டிட்வாவோட இந்த டிப்ரெஷன் உள்நோக்கி சென்ற பிறகு உள் மாவட்டங்களுக்கு 2-3 நாட்கள், உள் மாவட்டங்களுக்கு எல்லாமே நல்ல மழை அடுத்த 2-3 நாட்களுக்கு இருக்கிறது. பிளஸ் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு ஏதாவது ஒரு ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ் வரும். அப்புறம் திருப்பி நமக்கு டிசம்பர்ல வந்து நமக்கு 2வது வாரம் ஒரு 10-11ஆம் தேதிக்கு மேல நமக்கு அப்பயும் ஒரு ஈஸ்டர்லி வேவ் மாதிரி நம்ம வரது பாக்குறோம். ஸோ அப்பயும் ஒரு மிதமான மழை, அதாவது எக்ஸ்ட்ரீம் ரெயின் சொல்ல மாட்டோம், ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பாக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 600 மில்லிமீட்டர் கிட்ட, நமக்கு 550 இருந்து 600 மில்லிமீட்டர் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்னும் 250 மில்லிமீட்டர் நமக்கு கோட்டா இருக்கிறது. ஸோ சராசரியை ஒட்டி சென்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு, சராசரியோட கொஞ்சம் குறைவான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல புதிதாக புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போதைக்கு புயல் கிடையாது. ஸோ காற்றழுத்த இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்டர்லி வேவ் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அரௌண்ட் செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர்ல நமக்கு வந்து ஒரு ஈஸ்டர்லி வேவ் மாதிரி நமக்கு வருது. ஈஸ்டர்லி வேவ்னா ஒரு ட்ரஃப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மழை வந்து நமக்கு வந்து 2ஆம் வாரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பெரிய மழை இருக்கான இப்போதைக்கு வந்து நமக்கு தென்படவில்லை. ஸோ அந்த செகண்ட் வீக்ல அந்த மிட் டைம்ல ஒரு மழை நமக்கு இருக்குது. அதாவது அரௌண்ட் 15th டிசம்பர் மிட் அந்த செகண்ட் வீக் முடிகிற டைம்ல நமக்கு ஒரு ஈஸ்டர்லி வேவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பாக்குறோம். மற்றபடி புயல் இப்போதைக்கு அடுத்த 2-3 வாரத்துக்கு புயல்கள் வந்து தென்படவில்லைன்னு சொல்லணும். நேற்றைய தினமே உங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல நீங்க விவரமா குறிப்பிட்டிருந்தீங்க. அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதனால சென்னைக்கு அருகிலேயே ஒரே இடத்துல நிலை கொண்டுள்ளது அப்படின்றத அத இப்ப சிம்பிளா விவரிக்க முடியும்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காற்றழுத்த பகுதிகள் வந்து ஒரு பிரஷர் பள்ளம்னு நம்ம சொல்லலாம். இந்த பள்ளங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடுகள், அதாவது மேடுகள்னா ஹை பிரஷர், அதை சுற்றியே நகரம். நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் என் சென்னை பக்கத்துல வருது, அப்படியே வர மாதிரி ஆந்திராக்கு அப்படி கேர்வாய் திருப்பி போடுதுன்னு பார்ப்போம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வங்கக்கடல்ல ஒரு ரிட்ஜ் மேடு பகுதி இருக்கும். அந்த மேடை சுத்தி தான் அது நகர்ந்து வரும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருக்குமே யோசிச்சிருப்பீங்க, நம்ம பக்கத்துல வந்துருச்சு ஏன் வந்து அப்படியே நேரா உள்நோக்கி வந்திருக்கலாமே, ஏன் வந்து அங்கேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக புயல் இருந்தால் ஒரு 2-3 மணி நேரம் நம்ம பக்கத்துல இருக்கும், ஆனா உள்நோக்கி நகர்ந்து விடும். இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று காலையில அதிகாலையில இருந்து இன்று வரைக்கும் இன்னும் ஒரு 12 மணி நேரம் வச்சுக்கலாம், 36 மணி நேரம் நம்ம அருகிலே அப்படியே ஒரே இடத்துல ஏன் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மேற்கு திசையில இருந்து, அதாவது நம்ம ஈரான், பாகிஸ்தான் இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்லி ட்ரஃப் பண்ண வருது. ஸோ இது என்னன்னா, இது உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது மேற்கு திசையில இருந்து தள்ளுகிறது. அதாவது நம்ம தமிழகத்தோட கரைப்பகுதி நிலப்பகுதியில உள்ள வராமல் மேற்கு திசையில இருந்து அந்த ட்ரஃப், வெஸ்டர்லி ட்ரஃப் தள்ளுகிறது. இந்த பக்கத்துல அந்த மேடு சொன்னால நமக்கு வங்கக்கடல்ல அந்த மேடு, அதாவது நம்ம ரிட்ஜ் ஹை பிரஷர் நம்ம சொல்லுவோம், அது நிலை கொண்டு இருக்கிறது. அது வந்து அங்கேயே இருக்குது. அது வந்து ஒரு காற்றழுத்த பகுதியோ அது வந்து அதை தள்ள முடியாது. ஏன்னா நம்ம அது மேடு, நம்ம வந்து பள்ளத்துக்குள்ள இருக்கோம், பள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு மேடை தள்ள முடியாது. ஸோ அது அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, ஒரு பொசிஷன்ல இருக்கிறது. ஸோ மேற்கு திசையில இருந்து தள்ளுகிறது, இந்த பக்கம் கிழக்கு திசையில ஒரு மேடு இருக்கிறது, அதாவது ரிட்ஜ் இருக்கிறது. ஸோ இந்த நம்ம டிட்வா புயலானது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படியே மாட்டிக்கொண்டு எங்கேயும் நகர முடியாம, மேலேயும் போக முடியல, நம்ம நிலத்து பகுதியிலும் வர முடியவில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நம்ம இது இருக்கிறத பாக்குறோம். இன்று இரவுக்கு மேல் அந்த வெஸ்டர்லி ட்ரஃபோட இன்ஃபுளுன்ஸ் வந்து நமக்கு குறையுது, கொஞ்சம் தள்ளி போகிறது. இந்த பக்கம் மேடும் சற்று வலுவிழக்கிறது. அப்படி இருக்கும்போது பட்சத்தில் இது வலுவிழந்த நிலையில் நம்ம டிப்ரெஷனும் பாத்தீங்கன்னா ஒரு வீக் ஆகுது. ஸோ வீக் ஆனவன கிழக்கு காற்று நமக்கு வீசிக்கொண்டிருக்கிறது, அது அப்படியே உள்நோக்கி தள்ளுகிறது. இது மேலும் வலுவிலிருந்து அப்படியே உள்நோக்கி சென்று நமக்கு உள் மாவட்டங்களுக்கும் அடுத்த சில நாட்களுக்கு மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இது எப்போ வலுவிழக்கும்? இன்று இரவே நமக்கு இப்ப போக போக நமக்கு வலுவிழந்து விடும். உள்நோக்கி சென்ற பிறகு அதுக்கு வந்து ஒரு சிஸ்டமோ ஒரு புயல் கரையை கடக்கிறதோ அந்த மாதிரி ஒரு மைய பகுதி அந்த மாதிரி இருக்காது. ஸோ உள்நோக்கி சென்று ஒரு ட்ரஃப் மாதிரி உள்நோக்கி உள் மாவட்டங்களுக்கு எல்லாமே அடுத்த சில நாட்களுக்கு, அடுத்த 2 நாட்களுக்கு நமக்கு மழை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இணைப்பில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு பிரதீப் ஜா.
தொடர்ந்து மழை தொடர்பான அண்மை செய்திகளை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, தற்போது கனமழையின் காரணமாக 4 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் குறிப்பாக இன்றைய தினம் அதிக கனமழை இருக்கும் என்பது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? சிவரஞ்சனி, இன்றைய தினம் கனமழை மற்றும் மிக கனமழை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் மிக அதி கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது. ஒரு இடங்களுக்கு மேல் மிக கனமழை என்பதும் பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களிலேயும் கனமழை என்பது நேற்று காலை முதல் பெய்த கனமழை காரணமாகவே பதிவாகியிருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளிலும் அதிக மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இதன் காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயலானது அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க செய்யும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னையினுடைய மிக அருகில் தற்போது கிட்டத்தட்ட கிழக்கு பகுதியில் 50 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது நிலை கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக சென்னையை பொறுத்தவரை அதிக கனமழை அப்படிங்கிறது நேற்றிலிருந்து இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்று மாலை வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது மணிக்கு அதிகபட்சமாக 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் நேற்று மாலைக்கு பிறகு நகராமல் அதே இடத்தில் நிலை கொண்டிருக்கின்றது தற்போது வரை. இதன் காரணமாக சென்னையை பொறுத்தவரை அதிக கனமழை அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல பதிவாகி இருக்கின்றது. இன்றைய தினமும் சென்னையை பொறுத்தவரை கன முதல் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும். சென்னையை பொறுத்தவரை இதுவரை மழை நிற்காமல் நேற்றிலிருந்து தொடர்ந்து பெய்து கொண்டு வருகின்றது. தொடர்ச்சியாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கனமழையின் காரணமாக 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.